அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இங்கே பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் பெருமான் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கும் வடக்கு வாசல் கோபுரம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு நேர் எதிர்த்தா மாதிரி இந்த விநாயகர் கோயில் இருக்குது. இந்த விநாயகர் கோயிலினுடைய பேர் வந்து திருப்பணி விநாயகர் அப்படின்னு சொல்லி பேர். இதுக்கு இன்னொரு பேரும் உண்டு, வழிவிடும் விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு தில்லைக்காளி அம்மன் கோயிலுக்கு போகிறதுக்கான ஆர்ச்சி ஒன்று இருக்கும். அதுக்கு முன்னாடியே இந்த கோயில் இருக்கும். தில்லைக்காளி அம்மன் கோயில் இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும். இந்த கோயிலை பற்றி சிறப்பு என்ன சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, சிதம்பரம் நடராஜர் கோயில் கட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே கட்டுறதில் வந்து தடை ஏற்பட்டு போச்சு, கட்டி முடிக்க முடியல. அப்போ வந்து அந்த விநாயகர் பெருமானுக்கிட்ட இங்கே வந்து வேண்டி இங்கேருந்து வந்து அதுக்கான செங்கல் இங்கே வச்சு அதை பிரார்த்தனை பண்ணி இந்த கல்லை கொண்டு போய் அங்கே வச்சு அதுக்கப்புறம் அதை கட்டி முடித்ததா ஒரு ஐதீகம் அங்கே சொல்கிறாங்க. அந்த விநாயகர் கோயிலுக்கு பின்னாடி வந்து சாமிக்கும் பின்னாடியே வந்து ஒரு சின்ன நடராஜ பெருமான் இருக்காங்க, அதையும் பார்க்கலாம் நம்ம. அது மட்டும் இல்லாமல் இங்கே என்னான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கேதுவுக்கு வந்து ஒரு தெய்வமாக விளங்குது. அது கேதுங்கனாலே ஒரு தடையை ஏற்படுத்தக்கூடியவர் தான் அவர். அப்படி இருக்கும்போது அந்த தடைகளை நீக்கிறதுக்கு நாம் யாருக்கிட்ட போகணும்னு கேட்டிங்கன்னா, இந்த விநாயகர் பெருமான்கிட்ட தான் போகணும். இந்த விநாயகர் பெருமான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, திருமண தடை இருக்கா, லேட் ஆகுது, திருமணம் நடக்கலை, நிறைய பொண்ணு பார்க்குறோம், நிறைய மாப்பிள்ளை பார்க்குறோம், நடக்க மாட்டேங்குதுன்னா அந்த தடையை நீக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு விநாயகர் பெருமான் இவர். வீடு கட்டிக்கிட்டே இருந்தேன் சார், திடீர்னு நின்று போச்சு, அந்த வீடை கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த விநாயகர் பெருமான் கோயிலுக்கு போகலாம். வீடு கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் இந்த விநாயகர் பெருமான் கோயில்கிட்ட போய் வேண்டி நம்ம வந்து இந்த வீட்டை கட்ட ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தான், அந்த பிரச்சனைக்கு அந்த விநாயகர் பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. அங்கே போகும்போது வந்து பழங்கள், சாத்துக்குடி, ஆப்பிள், ஆரஞ்சு பழம், மாதுளம்பழம், வாழைப்பழம், பூ, வெத்தலைப்பாக்கு, 2 தேங்காய் இதெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னாக்கா ஒரு தட்டில் வச்சு கொடுத்தீங்கன்னாக்கா அந்த அர்ச்சகர்கிட்ட வந்து அந்த தட்டில் வந்து ஒரு விபூதி பாக்கெட்டும் வாங்கி வைக்கணும். நல்லா ஒரு வாசனையாக ஒரு விபூதி பாக்கெட் வாங்கி வச்சிங்கனாக்கா அந்த அர்ச்சகர் வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னாக்கா அந்த பிரச்சனையை வேண்டி ஒரு அர்ச்சனை பண்ணி நம்ம பேருக்கு கொடுப்பாங்க அவங்க. அந்த விபூதி பாக்கெட்டை நீங்கள் தினமும் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து காலையில் சாமிகிட்ட வேண்டிக்கிட்டு அந்த விபூதியை டெய்லி இட்டுக்கணும். இட்டுக்கிட்டோன்னா விரைவில் உங்கள் பிரச்சனை என்னவோ அந்த பிரச்சனை நிச்சயமாக தீருங்கிறது உண்மையான ஒரு விஷயம். நிறைய பேர் அது அனுபவத்தில் கண்டது. அது நான் நேரில் போய் பார்க்கும்போது நிறைய பேர் அதுக்காக வந்திருந்தாங்க. வீடு கட்டணும்னு வர்றவங்க ஒரு 5 செங்கல்லோ 7 செங்கல்லோ எடுத்துகிட்டு வராங்க. அந்த கல்லை வச்சு அங்கேயே பூஜை பண்ணி அந்த காயை வந்து தேங்காயை வந்து சூறக்காய் விட்டுட்டு அந்த கல்லை எடுத்துகிட்டு போகிறாங்க. வீடு கட்டி முடித்த பிறகு கிரக பிரவேசத்துக்கு பத்திரிக்கை வச்சு அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறாங்க. திருமணத்துக்கு வேண்டிக்கிட்டு போகிறாங்க. திருமணம் முடிஞ்ச உடனே பொண்ணு மாப்பிள்ளையும் அங்கே வந்து வேண்டுதல் நிறைவேற்றிட்டு போகிறாங்க. இது மாதிரி வீடு கட்டுறதில் தடையாக நின்று போச்சுங்கிறவங்க வீடு கட்டி முடித்த பிறகு கிரகப்பிரவேச பத்திரிக்கை வச்சு வேண்டுதல் நிறைவேற்றிட்டு போகிறாங்க. இதை மாதிரி நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது. அது சரியாக நிறையா தெரியலங்கிறதுனால இதை நான் போய் அனுபவிச்சதை நான் உங்கள்கிட்ட அதை ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி தான், என்ன தடையாக இருந்தாலும் சரி தான், நேராக ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் வந்து 8 மணிலேருந்து 12 மணி வரையிலும் இந்த கோயில் திறந்திருக்கும். சாயந்தரத்தில் 6 மணிலேருந்து 8 மணி வரையிலும் கோயில் திறந்திருக்கும். நீங்கள் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னாக்கா உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணி உங்களுடைய விஷயங்கள் என்ன நிற்கிது, என்ன பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லி அந்த தடையை நீக்க வேண்டி மனசார வேண்டிக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அந்த கோயிலில் ஓரமாக உட்காந்துருந்து உங்களுடைய வேண்டுதலை சொல்லி அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அந்த விபூதியை மறுநாள்லேருந்து டெய்லி இட்டுக்கிட்டே வாங்க. உங்கள் பிரச்சனைகள் கூடிய விரைவில் தீருங்கிறது உண்மையான ஒரு விஷயம். அந்த கோவில் எங்கே இருக்குங்கிறது நான் திருப்பியும் சொல்கிறேன். சிதம்பரம் நடராஜர் கோயில் வடக்கு வாசல் கோபுரத்துக்கு நேர் ஏற்ற மாதிரி திருப்பணி விநாயகர். அதுக்கு இன்னொரு பேர் வந்து வழிவிடும் விநாயகர். அங்கே போய் கேட்டிங்கன்னா திருப்பணி விநாயகர்னு கேட்டிங்கனாலே சொல்லிவிடுவாங்க. கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நீங்களும் வளம் பெறுங்க. வாழ்த்துக்கள். வளர்க வளமுடன்.